வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஊளி மீன் க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இது வீட்டில் எடுத்த வீடியோ தான். நம்ம கடையில் க்ளீன் பண்ணுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஊளி மீன். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடல் மீன். இது கடலில் தான் கிடைக்கும் இந்த மீன். இது சின்ன சைஸில் இப்போ தான் மீன்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு மார்க்கெட்லேயே. சின்ன சைஸில் இருக்கும்போது பரவாயில்ல, வீட்டுக்கு தானே தட்டி தூக்கியாச்சு. இவர் எப்படி பார்த்தீங்கன்னா வாய் கூர்மையாக இருக்கும். அதை கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிடலாம் சின்ன மீனுங்கிறனால. அதுக்கப்புறம் தலையில் சைடில் இந்த மாதிரி தேவையில்லைன்னா இதை கட் பண்ணிக்கலாம். தலை வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை தலையே கட் பண்ணிக்கலாம். நான் தலை வேணான்னு கட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் தலையோட கட் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில் அது வயிறில் கீழேயும் மேலேயும் சின்னதாக ரெக்க மாதிரி இருக்கும். அதையும் கட் பண்ணிட்டு வாழையும் கட் பண்ணால் அவ்வளோதான். நடுப்புற தலையை கட் பண்ணும்போது குடலையும் எடுத்துடலாம். நம்ம ஈஸியாக வந்துடும் தலையை கட் பண்ணும்போது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ஊளி மீன் க்ளீன் பண்ணிடலாம். இதில் செதில்லாம் இருக்காதுங்க. நல்லா நீட்டாகவே நம்ம வீட்டிலேயே கூட வாங்கிட்டு போய் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மீன். அப்புறம் என்ன, ஐயாவை குழம்புல கொதிக்க வச்சு வாயில் போட்டுற வேண்டியதுதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி